செய்தியாளர் மணிகண்டன் நினைக்கிறார். மணிகண்டன், என்ன நடக்குது அங்க? எவ்வளவு பேர் மயக்கம் அடைஞ்சிருக்காங்க? நிலைமை என்ன? நீங்க பார்க்கக்கூடிய காட்சி என்ன? வணக்கம். கரூர் வேலுசாமிபுரம் பகுதியில் விஜய் பிரச்சாரம் செய்யும் இடத்தில் குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள் என ஏராளமானோர் மயக்கமடைந்துள்ளனர். சுமார் 6 முதல் 7 பேருக்கு மேல் மயக்கமடைந்துள்ளதால் அந்த பகுதியில் ஆம்புலன்ஸ்கள் வந்த வண்ணம் உள்ளன. குறிப்பாக 10க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ்கள் அந்த பக்கம் வந்த வண்ணம் உள்ளன. ஆம்புலன்ஸ் சத்தமாக மட்டுமே அந்த பகுதியில் தற்போது இருக்கிறது. விஜய் பேசும்போது ஒளிபெருக்கியும் கேட்க முடியாத நிலை ஏற்பட்டதால் அவர் மைக் செக் என்று பலமுறை மைக்கை செக் செய்தார். மேலும் இந்த ஆம்புலன்ஸ் வந்தபோது மயக்கமடைந்தவர்களுக்கு உதவுவதற்காக அவரே தண்ணீர் எடுத்துக் கொடுத்தார். அந்த தண்ணீர் கொடுக்கப்பட்டு தொண்டர்கள் மயக்கமடைந்தவர்களை கைகளில் ஏந்தி கொண்டு ஒவ்வொரு ஆம்புலன்ஸ்களிலும் ஏற்றி அங்கிருந்து அனுப்பி வைத்து வருகின்றனர். ஆம்புலன்ஸ் செல்வதிலும் பெரும் சிரமம் ஏற்பட்டுள்ளது. கூட்ட நெரிசல் மிகவும் அதிகமாக இருப்பதன் காரணமாக அந்த பகுதியில் ஆம்புலன்ஸ் செல்வதில் பெரும் சிரமம் ஏற்பட்டுள்ளது. ஆம்புலன்ஸ்க்கு வழிவிட சொல்லிவிட்டு மீண்டும் பேச்சை தொடங்கிய விஜய் சில நிமிடங்களே பேசிவிட்டு தனது பேச்சை பாதியிலேயே நிறுத்திக் கொண்டார். குறிப்பாக அவர் பேச்சை முடிக்கும் போது பேசுவதற்கு நிறைய உள்ளது, ஆனால் என்னால் பேச முடியவில்லை என்று கூறிவிட்டு தனது பேச்சை முடித்துக் கொண்டார். தற்போது குறிப்பாக இந்த பகுதியிலிருந்து அவசர சிகிச்சை வழங்கக்கூடிய 2 மருத்துவமனைகள் விஜய் பேசும் இடத்திலிருந்து பின்னோக்கி இருக்கின்றன. அதன் காரணமாக ஆம்புலன்ஸுகள் இந்த பகுதியிலிருந்து சுற்றிச் செல்லும் சூழ்நிலை ஏற்பட்டது. குறிப்பாக 5 கிலோமீட்டர் தூரம் பயணித்து அந்த அவசர சிகிச்சை மருத்துவமனைகளுக்கு ஆம்புலன்ஸ் செல்ல வேண்டியிருப்பதால் மயக்கமடைந்தவர்களுக்கு சிகிச்சை வழங்குவதிலும் தாமதம் ஏற்பட்டுள்ளது. தற்போது இந்த பகுதிக்கு மாவட்ட எஸ்பி ஜோஸ் தங்கையா வந்து கண்காணித்து வருகிறார். மேலும் போக்குவரத்துகளை தற்போது போலீசார் கட்டுப்படுத்தி வருகின்றனர், வழி ஏற்படுத்தி கொடுத்து வருகின்றனர். தற்போது பேச்சை முடித்துக் கொண்ட விஜய் அங்கிருந்து மெதுவாக அவரது வாகனமும் புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறது. தொடர்ந்து செய்தியாளர் மணிகண்டன் இணைந்திருக்கிறார். மணிகண்டன், இப்போ ஒரு 5-6 ஆம்புலன்ஸ்களை பார்க்க முடியுது. காயமடைஞ்சவங்களை எங்க கூட்டிட்டு போயிருக்காங்க? விவரங்கள் என்ன? நேரங்களுக்கு முன்பாக பயங்கரமான கூட்டத்துடன் வரவேற்ற அதே இடம் பரபரப்பான சூழலுக்கு தொற்று கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட விஜய் அந்த கரூர் வேலுசாமிபுரத்தை அருகாமையில நெருங்கும் போது காலையிலிருந்து காத்திருந்தவர்கள் டீஹைட்ரேஷன் காரணமாக ஒருவராக முதியவர்கள், அதே போல வயதுல இளைஞர்கள், பச்சிளம் குழந்தைகள் கூட கை 3க்கும் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். ஓகே, கடுமையான கூட்ட நெரிசல் இருக்கிறதால நெட்வொர்க் கிடைக்கல அப்படின்றது நம்ம பார்க்குறோம். விஜயனுடைய பிரச்சாரத்தில் இருந்த பரபரப்பு இப்படியே டைவர்ட் ஆகி இப்போ வந்து மருத்துவமனையை நோக்கி போயிடுச்சு. காரணம் என்னென்னா, பலரும் குறிப்பாக பெண்கள், ஒரு இளைஞர், ஒரு சிறுமி அப்படின்லாம் மயக்கமடைஞ்சிருப்பதா தகவல். ஒரு சிறுமியை காணோன்றாங்க, ஒரு பெண் மயக்கமடைஞ்சு பைக்கில் கொண்டு வராங்க. பார்க்கக்கூடிய காட்சிகள் அப்படின்றது காலையிலேருந்து இவங்கெல்லாம் காத்துட்டு இருந்தவங்க ஒரு 9-10 மணிக்கே இந்த இடம் நிரம்பிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10-11 மணி நேரம் அவங்க காத்திருந்துருக்காங்க. மயக்கமடைஞ்சவங்களை பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு உடனே கூட்டிகிட்டு போகிறாங்க. வேலுசாமிபுரத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் பலர் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. ஒருவருடைய நிலைமை கொஞ்சம் சீரியஸாக இருக்குதா முதல் கட்ட தகவல். ஆனால் டீட்டெயிலான ரிப்போர்ட்ஸ் இன்னும் நமக்கு வரணும். ஆம்புலன்ஸுகள் வரக்கூடிய காட்சிகளையும் அங்கே ஏற்றி செல்லப்படக்கூடிய காட்சிகளுமே நமக்கு ஒரு அச்சத்தை கொடுக்கிறது. மணிகண்டன், அங்கே என்ன நடக்குது? விவரங்கள். வணக்கம். தற்போது விஜய் பேசி முடித்துவிட்டு அவரது வாகனமாக இங்கிருந்து சென்றிருக்கிறது. ஆனால் அதே நேரம் மயக்கமடைந்தவர்களை ஏற்றிச் செல்லக்கூடிய ஆம்புலன்ஸ் வாகனங்களானது இங்கிருந்து மெதுவாக நகர்ந்து செல்லும் சூழ்நிலையே உள்ளது. மேலும் அணிவகுத்து ஆம்புலன்ஸ் வாகனங்கள் இந்த பகுதிக்கு வந்த வண்ணமே இருக்கின்றன. ஏனால் தற்போது மயக்கமடைந்தவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு என்பது குறித்தான சந்தேகமும் எழுந்துள்ளது. குறிப்பாக தற்போது வரை ஒரு 7 பேர் வரை மயக்கமடைந்துள்ளனர். அவர்களுக்கு சிகிச்சைப்பதற்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் என்றும் தெரிய வந்துள்ளது. ஆனால் மேலும் சிலர் மயக்கமடைந்திருக்கலாம் என்று தற்போது தகவல் கிடைத்துள்ளது. அதனால் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் வந்த வண்ணமே இருக்கின்றன. அங்கிருக்கும் தொண்டர்கள், பொதுமக்கள், தனியார் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ்கள், அவசர ஊர்தியாக அரசு மருத்துவமனையை சேர்ந்த 108 ஆம்புலன்ஸ் என ஒவ்வொரு ஆம்புலன்ஸுமாக அணிவகுத்து வந்திருக்கின்றன.
போலீசாரும் தற்போது அந்த பகுதியில் வழி ஏற்படுத்தி கொடுத்து வருகின்றனர். குறிப்பாக இந்த பகுதியில் கூட்ட நெரிசல் மிக அதிகமாக இருந்தது. விஜய் பேசுவதற்கு முன்பாகவே அந்த இடத்திற்கு வருவதற்கு முன்பாக ஒரு நபர் மயக்கமடைந்த போது அவரை சிகிச்சைக்காக அழைத்துச் செல்வதற்காக வழி ஏற்படுத்தி கொடுப்பதற்காக தள்ளுமுள்ளு ஏற்பட்ட நிலையில் அங்கு போலீசார் தடியடி நடத்தி அந்த கூட்டத்தை கலைத்து வழி ஏற்படுத்தி கொடுத்தனர். அதன் பிறகாகவே விஜய் பேச ஆரம்பித்தார். ஆனால் விஜய் பேச ஆரம்பித்த சில நொடிகளிலேயே மைக் வேலை செய்யாத காரணத்தாலும் பலர் மயக்கமடைந்த காரணத்தாலும் அந்த பேச்சில் தடை ஏற்பட்டது. அதனால் விஜய் முழுமையாக பேச நினைத்ததை பேச முடியவில்லை என்று தனது உரையை முடிக்கும் போது தெரிவித்தார். ஓகே, இப்போ வந்து அந்த கூட்டம் வந்து கலைய தொடங்கிடுச்சா? அங்கே நிலைமை எப்படி இருக்கு? ஏன்னா வந்து ஒரே நேரத்தில் பலரும் வெளியேறினா அதுவும் சிக்கல். என்ன நிலவரம்? போலீசார் தரப்பில் கூறப்பட்டது என்னவென்றால், இந்த பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி தரப்படக்கூடிய இந்த வேலுச்சாமிபுரம் பகுதியானது போக்குவரத்திற்கு வசதியான இடம் என்றே அவர்களிடம் தெரிவித்திருந்தனர். குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக பல்வேறு இடங்களை அவர்கள் கேட்டிருந்த நிலையிலும் அந்த இடங்களில் வந்து போக்குவரத்து நெரிசல் அதிகம் ஏற்பட்டால் பொதுமக்களை அங்கிருந்து வெளியேற்றுவதில் பெரும் சிரமம் ஏற்படும் என்ற காரணத்தாலே இந்த பகுதியை அவர்கள் குறித்து கொடுத்து ஆலோசனை வழங்கினர். ஆனால் தற்போது இந்த பகுதியில் இருந்துமே பொதுமக்கள் வெளியேறுவதில் பெரும் சிரமம் ஏற்பட்டுள்ளது. மெதுவாகவே இங்கிருந்து பொதுமக்கள் தற்போது வெளியேறுகின்றனர். இந்த நேரத்தில் சொல்ல முடியாத சூழ்நிலை காரணமாக ஏற்பட்ட அசம்பாவிதம் காரணமாக மருத்துவமனைகளுக்கு மயக்கமடைந்தவர்களை எடுத்துச் செல்லக்கூடிய சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளது. எதிர்பாராதமாக ஏற்பட்ட இந்த சூழ்நிலை காரணமாக தற்போது பொதுமக்களை போலீசார் வெளியேற்றி வருகின்றனர். ஆனால் இங்கிருந்து போக்குவரத்து வசதியுமே வந்து கொஞ்சம் சிரமம் தான் ஏற்பட்டுள்ளது என்று தெரிய வருகிறது இந்த இடத்தில். ஓகே, அதே நேரத்தில் வந்து சம்பவ இடத்திற்கு காவல்துறையினர் வருகிறாங்க அப்படின்ற மாதிரி தகவல்களை கேள்விப்பட்டோம். யார் வர்றாங்க? நிலைமையை கட்டுக்குள்ளே கொண்டு வர என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? குறிப்பாக இந்த பகுதியில் பார்த்தோம்னால் விஜய் பிரச்சாரத்திற்காக சுமார் 350க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். அந்த போலீசார் பாதுகாப்பு என்பது ஆரம்பத்தில் இது போதாது என்றே பெரும்பாலும் எதிர்பார்க்கப்பட்டது. தற்போது இந்த அசம்பாவிதம் ஏற்பட்ட நிலையில் தற்போது போலீசாருமே இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு பெரும் சிரமத்திற்கு ஆளாகி இருந்த நிலையில்தான் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் அதிவிரைவுப்படை போலீசார் அவருக்கு என்று உரித்தாக இருக்கக்கூடிய அதிவிரைவுப்படை போலீசாருடன் தற்போது இந்த பகுதிக்கு வந்து கூட்டத்தை எவ்வளவு விரைவாக கலைந்து அனுப்ப முடியும் என்ற சூழ்நிலை காரணமாக தற்போது இந்த பகுதியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜோஸ் தங்கையா தலைமையில் உயர் அதிகாரிகள் போலீசார் கூட்டத்தை கலைத்து அனுப்பும் பணிகளில் விரைவாக ஈடுபட்டு வருகின்றனர். ஓகே, சம்பவ இடத்துலேருந்து நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள் அப்படின்றது 7க்கும் மேற்பட்டோர் மயக்கமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக வரக்கூடியது முதல் தகவல். இந்த மயக்கமடைஞ்சது, ஆம்புலன்ஸ் வந்தது, நிலைமையில் அங்கே கூட்டம் அதிகரித்தது அப்படின்றதெல்லாம் பார்த்து விஜயனுடைய ஸ்பீச்சே முழுமை பெறாமல் அவர் வந்து ஷார்ட்டாக முடிச்சுக்கிட்டாரு அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடிந்தது. ஹாஸ்பிட்டலில் காவல்துறையினர் இருக்காங்க. இன்னும் அஃபிஷியலாக சில நிமிடங்களில் ரிப்போர்ட் வரும் எவ்வளோ பேர் மயக்கமடைஞ்சிருக்காங்க அப்படின்னு. ஏன்னா காலையில் சிலர் வந்து மயக்கமடைஞ்சாங்க அப்படின்ற செய்தியை பார்த்தோம். ஆனால் இப்போ வந்து விஜயுடைய வாகனம் வர்றதுக்கே வந்து அந்த இடத்துல இடம் இல்லை. ஒரு குழந்தை, பச்சை குழந்தை மயக்கமடைஞ்சு தூக்கிட்டு வரக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறது. பதைக்க வைக்கக்கூடிய காட்சி இது. குழந்தைய தூக்கிட்டு ஏன் பிரச்சார இடத்திற்கு போனாங்கன்னு தெரில. குழந்தை மயக்கமடைந்திருக்கக்கூடிய காட்சிகள் பெரும் சோகத்தை, அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கு. ஓகே சேஃபா